நமசிவாய. இந்த குரு பெயர்ச்சி, அதாவது 1ஆம் தேதி நைட்டு மிட் நைட்டு பின்னிரவில் வருது உங்களுக்கு. 2ஆம் தேதி அது குரு பெயர்ச்சிக்கான ஒரு ஹோமங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், பூஜைகள், நம்ம வந்து ஏதாவது கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் செய்வோம் இல்லையா. இந்த 2026ஆம் ஆண்டு அந்த குரு பெயர்ச்சி பலன்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 days ராசி பலன் நம்மளோட சேனலில் 12 ராசிகளுக்குமே நம்ம போட்டிருக்கோம். பரிகாரம் விஷயங்களுமே சொல்லியிருக்கோம். இந்த குரு பெயர்ச்சி நாளிலே நமக்கு ஹோமமே வேறு இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றதுல மணி மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு 1 இயருக்கு, அதாவது ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சகுரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து எல்லா விதமான நன்மைகளும் செய்வார்னு. ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து அதிசார பயிற்சி அது போயிட்டே இருக்கிறது. அந்த 2031-32 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வேகமாக சுழல்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வக்கரமாவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு சுபகிரகம், அதுவும் குருவை போன்ற ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரியாக ஆகிறது எந்த ஒரு ராசியனருக்குமே அது ஒரு நல்லது இல்லை, உலகம் ஃபுல்லாகவே. அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும். பட் ஆனால் இதை வந்து நம்ம எப்படி இருக்கிறத மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு, அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சி வரைக்குமே மேக்ஸிமம் நமக்கு செல்வ வளம் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு வந்து முன்னேறுவதற்காக விஷயங்கள் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன், மணி ரிச்சுவல் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இந்த 12 வகையான விஷயங்கள்ல முக்கியமாக அது உள்ளுக்குள்ளே சேர்ந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு மந்திரம் ஒன்று. அதை ஒரு 12 days ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகும். 12 மாதத்துக்கு இந்த 12 நாள் நீங்கள் சொன்னால் போதும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் இதை சொல்கிறதுக்குன்னா, அதிகபட்சமாக இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 12 நாள் 12 days நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த 1 இயருக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அட்டகாசமாக செல்வ வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரி இருக்கக்கூடிய மந்திரம். எல்லா டைம்லையுமே நம்ம சொல்லலாம், எல்லா விதத்துக்குமே பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, வரக்கூடிய 2ஆம் தேதி நியூ எம்ஆர் மஹால்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறதுல ஹோமம் பண்ணுறோம், குரு பயிற்சி ஹோமம் பண்ணுறோம். அந்த குரு பயிற்சி ஹோமத்திற்கு வந்து பார்த்தோம்னா, சங்கல்பதாரர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்ணுவோம் அப்படின்னு நேரில் வரக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. அது தவிர வந்து சங்கல்பதாரர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, என்னால் கணிக்கப்பட்ட அவர்களுடைய ஜாதகத்திற்கான பிரத்யேக பலன்கள், அந்த பிரத்யேக பலன்கள் வந்து ஒரு பிடிஎஃப்ல ஒரு 2 பேஜ் அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான பலன்களுமே பிடிஎஃப்ல வந்து நம்ம வந்து ஹோமம் முடிஞ்சு வித்தின் வீக் வந்து அவங்களுக்கு பிடிஎஃப்ல எல்லாமே அனுப்பி வைப்போம். தட் இஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். அது மாதிரி மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்துடும். அப்படி பிளான் பண்ணியிருக்கு. இதோடைய ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்போர்ட்டாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 960 rupeesக்கு மேலேயே வரும். தனியாகவே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த இதில் எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நினைத்தோம். poojaHomam.org வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் poojaHomam.org. பூஜா ஹோமத்தில் வந்து சங்கல்ப பதிவுகள், நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் 30ஆம் தேதி, இந்த நாளோட உங்களுக்கு வந்து அந்த சங்கல்ப பதிவுகள் முடிக்கிறோம். காரணம் என்னன்னா, 31/1 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜாதகத்தை வந்து வச்சு நம்ம சங்கல்பம் பண்ணி கொடுக்குறோம். தட் இஸ் ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்குறோம். பிடிஎஃப் அப்படிங்கிறது சங்கல்பதாரர்களுக்கு அதுவுமே, அப்புறம் மஞ்சள் பிரசாதம், இது எல்லாமே வந்து சங்கல்பதாரர்களுக்கு வரும். அது வந்து டைரெக்டாக வெறுமனை கலந்துக்கிறவங்களுக்கு வெறும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் மட்டும் பிரசாதமாக கிடைக்கும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகத்தை மட்டும் வச்சு கொடுப்போம். உங்களுக்கு வந்து சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு ஜாதகமும் இருக்கும், பிடிஎஃப்பும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, அன்பர்களுக்கு இப்போ poojaHomam.org வந்து சங்கல்பம் பண்ண முடியலை இல்லைன்னு ஒரு சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிறது. அவங்களுக்குமே வந்து 9840130156 அந்த ஜிபே நம்பர் ஒன்று கொடுப்போம். அந்த ஜிபேல நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய 4 பேரோட டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு, யாராவது ஒருத்தருடைய அந்த சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு யாராவது ஒருத்தரோட அந்த பூஜா ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், பேரோட இது அனுப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அதை அனுப்ப முடியும். ஒரு சில பேர் அதை அனுப்பாமல் விட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை அனுப்புறதுக்கு உண்டான சாத்தியமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நோட்ஸில் அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்ச காலத்திற்கு முன்னால் அதிகமாக செல்வ வளம் வருவதற்கு ஒரு ரகசிய தாந்திரிக பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு தொன்னை மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தொன்னையில் வந்து நல்ல பால், அந்த பாலில் வந்து நல்ல பால் இந்த சென்ஸ் பசும்பால் சொல்கிறேன், பசும்பால் அது வந்து காய்ச்சாமையே இருந்ததுன்னா கூட ஓகே. காய்ச்சாமல் இருக்கக்கூடிய பசும்பாலிலே நன்றாக பிரார்த்தனை சங்கல்பம் வைத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் பொடியை போட்டுடுங்க. மஞ்சள் பொடியை போட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு அரச மரத்து அடியில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படி திரும்பி வந்துடுங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்ற மாதிரியான சொன்னேன். இது சில பேருக்கு வந்து அதை அப்படியே கையிலேருந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால வந்து அங்கே போயிட்டு கூட அவங்க பால், சுத்தமான பால் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு பாட்டில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் விடலாம். இதை பேக்கெட் பாலை விட நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். கொஞ்சம் தானே அது மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஏதாவது ஒரு பிராணியோ அல்லது வந்து பக்ஷியோ அது வந்து குடிச்சுக்கும். மஞ்சள் போட்டு நம்ம வச்சுட்டு வர போகிறோம் நம்ம வந்து அரச மரத்துக்கு கீழே.
இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனால் பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வந்து மிஞ்சறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இது பர்டிகுலராக நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். காலையில் 6 to 7, அதாவது அந்த குரு ஹோரையில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய கடகர ராசி சஞ்சாரம், இந்த டைமில் வந்து இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2 கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை இரவு நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா பண்ணலாம். எந்த ஒரு தருணத்துலையுமே வந்து அரச மரத்தை தொடக்கூடாது. தொட்டு கும்பிட்டுட்டு கண்ணில் வச்சுட்டு வருது, இது நமக்கு பழக்கம். எந்த கோயிலில் போனாலும் கோயிலில் இருக்கிறது எல்லாத்தையும் மேலே மேலே கையை வச்சுட்டு வருது, இதெல்லாம் மகா பாபங்கள். நாம் செய்யக்கூடிய மறைமுகமாக நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தடை செய்யக்கூடிய பாபம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு அந்த துவஜஸ்தம்பத்தை வந்து கொடிமரத்தை வந்து கட்டி பிடிக்கிறது, நந்தி காதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு முட்டி நம்ம வந்து நம்மளோட எச்சில் பட பேசுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், பலிபீடங்களை வந்து தாண்டுவது, நம்ம குழந்தைங்களாம் அந்த பலிபீடத்து மேலே காலை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, நம்ம குழந்தைங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன்னா, இதை முதல்ல வந்து நான் நடுவில் நிறைய தடவை சொல்லிட்டு வந்தேன். எந்த அளவுக்கு அது மாறுதல் தருகிறது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கண்டியுங்கள். ஏன்னா சனியும் குருவும் மட்டுமே இந்த தர்மா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப அதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம். டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இருந்ததுன்னா நம்மளை உச்சாணி கொம்புல போய் உட்கார வச்சு அழகு பார்க்கறது அப்படின்றது குருவால முடியும். பணத்தை வந்து நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்துட்டு நம்ம தார்மிக்காக இருந்தோம், டிசிப்ளின்டாக இருக்கோம், எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா குரு என்ன பண்ணுவாருன்னா அந்த 100 ரூபாயை 100 கோடியாக மாற்றி நம்மளை உட்கார வைப்பாருன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் அந்த பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி, தார்மிகா இருக்கிறது, இது இருந்தால் போகிறோம். கையில் 100 ரூபா இருந்தால் அந்த 100 ரூபாயை 100 கோடி ஆக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் நம்ம மனசுக்கு இருந்தால் அதை குரு பார்த்துப்பார். அதே போல் சனியானவர் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது 100 கோடியாக இருந்தாலும் சரி, அது நமக்கு எந்த ஒரு விதத்திலையுமே தாழ்த்தியாக ஆகாமல் நாம் தார்மிகா இருக்கும்போது, நாம் வந்து டிசிப்ளின்டாக இருக்கும்போது, நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம அவர் பாட்டுக்கு கண்டு காணாமல் போயிட்டே இருக்கிறது சனி பகவான். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த குரு பகவானோட டைமில் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்குமே எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைகளோ வேறு எந்த குழந்தைகளோ நீங்களோ இது மாதிரி எந்த கோயிலையுமே பண்ணிடாதீங்க. கோயில்கள், கோபுரங்கள், யானை போன்றவை எல்லாமே வந்து நம்மளுடைய குருவை குறிக்கக்கூடியது, சரியா? அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி வைத்தார்கள். தினசரி கோயிலுக்கு போ அப்படின்னா அப்போ குருவோட வைப்ரேஷன் நீ வாங்கிட்டே இருக்க. குருனா யாரு? எக்ஸ்பேன்ஷன். குருனா அபுண்டன்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ உனக்கு பணம் வேணும், குருவை நாடு. அந்த பணத்துக்கு உண்டான தேவை உனக்கு வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு தடை இல்லாமல் வரணுமா, சூரியனை பிடி. இதுதான் மெயின் விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா அனுபவிக்கணுமா, சுக்கிரன். இந்த விஷயம், இந்த சுக்கிரனுக்கும் சரி குருவுக்கும் சரி மெயினாக வந்து இந்திர வழிபாடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். ஸோ அப்போ ஓம் இந்திராய நமகங்கிறத வாழ்க்கையில் எப்பொழுதுமே தினசரி குளித்து முடித்து கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சொல்லுவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தென்கிழக்காக பார்த்து சொன்னாலும் சரி. எப்படி செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கிடைக்கும். நம்ம உடனே தென்கிழக்கு வந்து அக்னியாச்சே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அந்த அஷ்டதிக் பாலகருக்குள்ள அவர் வந்து இந்திரன் அஷ்டதிக் பாலகருக்குள்ள ஒருத்தர் தான் அப்படின்னாலுமே நம்ம வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. கிழக்கு பக்கம் பார்த்து சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லலாம். தென்கிழக்கு வேற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கேன், தென்கிழக்கு பக்கம் பார்த்து சொல்கிறதுனாலும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரச மரம் விஷயத்துக்கு வந்தாச்சு இல்லையா? இந்த அரச மரமே இன்னொரு விஷயம் பாருங்களேன். உங்களால் அரச மரத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் வைக்க முடிஞ்சதுனாலோ ஏதாவது கிராமத்தில் வைக்க முடிஞ்சதுனாலோ நாம வந்து அரச மரத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1008 மரங்கள் நம்ம வந்து கிராமங்களிலே வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு பிளான். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே நம்ம வந்து செயல்படுத்துவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளுமே செய்து வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஏதாவது கலந்துக்கணும்னு நினச்சதுனா கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அந்த 9840130156 வந்து உங்களால் வந்து அந்த அரச மரம் கொடுக்க முடிஞ்சதுனாலோ அல்லது அதை வைக்கிறதுக்கு வரும்போது உங்களால் ஏதாவது உதவி செய்கிற சர்வீசஸ் ஏதாவது செய்ய முடியும்னாலோ, இந்த சர்வீசஸ், இந்த வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே எந்த போர்ட்ஃபோலியோக்கு அடியில் வரும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் அண்டர் இருக்கு, அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவில் தான் வரும். அதாவது அவங்க 2 பேருக்கும் பிரீதி செய்யக்கூடிய விஷயத்துல தான் அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி, அதே போல் வந்து என்ன ஒரு உழவார பணி அப்படின்ற மாதிரி நீங்கள் கோயில்களுக்கு செஞ்சாலும் சரி, குருவுக்கு செய்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கடியில் வரும் அப்படின்னு பார்த்தா குருவுடைய ஒரு விஷயத்திற்கு பிரீதிக்கும் சனியுடைய பிரீதிக்கும் அடியில் வரும். நமக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை செய்து வந்தாலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து அரசமரம் அப்படின்னு சொல்லிட்டு, அரசமரம் உங்களால் ஏதாவது வைக்க முடிஞ்சதுன்னா வைங்க. அது வியாழக்கிழமையாக வைக்க முடிஞ்சதுன்னா வைங்க. வியாழக்கிழமை வைக்கிறதா இருந்தால் புதன்கிழமை நைட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, மஞ்சள் கொண்டக்கடலை, அந்த மஞ்சளா வெள்ளையோ அந்த கொண்டக்கடலையை வந்து நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு பித்தளை பாத்திரத்தில், ஈயம் பூசப்பட்ட பித்தளை பாத்திரத்திலே நீங்கள் போட்டு வைக்க வேண்டும். போட்டு தண்ணியை வச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்க,
ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கொண்டைக்கடலை எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முடிஞ்சு வச்சிடுறீங்க. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த அரச மரத்தை நட்டு வச்சுட்டு அதில் விட்டுறலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நாம் பண்ணும்போது பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த தண்ணியை நீங்கள் அதில் வந்து விட்டுட்டு வந்துடலாம். இந்த முளைவிட்ட மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த முளைவிட்ட மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் வந்து பசுக்கு கொடுத்துடலாம். இது ஒரு சூட்சமமான பரிகாரம், பல்வேறு விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியது. அந்த மஞ்சள் துணி என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கேள்வி கிடையாது. அதை நீங்கள் தூர எரிஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் உங்கள் வீட்லேயே அலம்பி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா புத்தகங்களை கொடுப்பதுமே குருவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்க. புத்தகங்களை கொடுப்பது அப்படின்றா நிறைய பேருக்கு வந்து புத்தகங்களை கொடுக்கறது அப்படின்னா புதனுக்கு தானே புத்தகங்களை கொடுக்கணும், புதன் தானே நோட்டு புக்குக்கெல்லாம் புதன் தானே அதிபதி, அப்போ நோட்டு புக்கு தானே நம்ம வந்து புதன் தானே வரும், எப்படி குரு வரும்னா, நான் சொல்றது புத்தகங்கள் அப்படிங்கிறது ஞானத்தை வளர்த்தக்கூடிய புத்தகங்கள்னு வச்சுக்கோங்க. ஞானத்தை வளர்த்தக்கூடிய புத்தகங்கள்லாம் என்ன புத்தகம் படிச்சனாலுமே ஞானம் வளர்றது தானே. நம்ம வேண்டாத புத்தகம் கண்ட புத்தகத்தை படித்தா அந்த கெட்ட விஷயம் ஞானம் வரும். நம்ம நல்ல விஷயத்தை தான் கொடுக்க போகிறோம். ஒரு பகவத்கீதையோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு பாகவதமோ அல்லது வந்து பார்த்தோன்னா ராமாயணமோ மகாபாரதமும் தான். எல்லாமே அந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி. இல்லை படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது புக்கு வாங்கி கொடுக்குறீங்களா, எது ஞானத்தை வளர்த்தக்கூடியதோ ஞானத்தை பெருக்கக்கூடியதோ அப்படி பெருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே குருவுக்கு பிரீதி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதனால அந்த மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் யாருக்கு உங்களால் பண்ண முடிஞ்சதுனாலும் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் திறந்துருக்கிற நேரம், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேருக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்கிற புக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா புக்கு வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கைடெல்லாம் கிடைக்காது, அந்த கோணார் உரையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த கைட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது, அதை வாங்க முடியாத இருக்கும். செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்குங்க குழந்தைங்க. அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக வந்து நமக்கு வந்து குருவை இம்மீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா பிராணாயாமம் தான். பிராணாயாமம் அல்லது நாடி சுத்தி. நாடி சுத்தியில் தான் வரும் பிராணாயாமமும். ஸோ அந்த நாடி சுத்தின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு தடவை டீப் பிரீத் எடுத்து இந்த பக்கம் வெளியில் வரணும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் டீப் பிரீத் எடுத்துட்டு இந்த பக்கம் வெளியில் விடுறது அப்படின்றது ஒரு செட் அந்த மாதிரி விடுறது அப்படின்ற மாதிரி 12 7 அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா இன்றைக்குமே வந்து எவனமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி அவங்க அடைமொழிகளும் மற்ற விஷயங்களெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா 3 மணினா பிரம்ம முகூர்த்தம், 4 மணினா பிரம்ம முகூர்த்தம்ன்றான். பல காலமாக நான் சொல்லி வருகிறேன், 3 மணியோ 4 மணியோ பிரம்ம முகூர்த்தம் கிடையாது. என்னுடைய பேரையும் போட்டு பிரம்ம முகூர்த்தம்னு போட்டிங்கனாலே அதோடைய பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, எப்படி அதோட டைமு என்னென்ன விஷயங்கிறது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். எந்தெந்த ஆப்பில் போயிட்டு ரியல் பிரம்ம முகூர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கேன். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது நமக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கோ வீடு சுத்தம் பண்ணுறதுக்கோ கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதிரி பிராணாயாமம் மாதிரியான விஷயங்களும் நம்ம விஷுவலைசேஷனும் நம்மளோட இமேஜினரியும் மந்திரோபாசனையும் செய்யறதுக்கு உண்டான நேரம். அந்த நேரத்தில் நம்ம வந்து வீடை பெருக்கிறேன், வீட்டை கூட்டுறேன், விளக்கேற்றி வைக்கிறேன், குளிக்கிறேன்னு வீடு இறங்கிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ர முகூர்த்தம் வரும். அந்த அதாவது 6 மணிக்கு மேலே ருத்ர முகூர்த்தம் வரும், சமுத்திர முகூர்த்தம் வரும். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சமுத்திர முகூர்த்தம் வரும்போது கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம். நம்ம வந்து சூரியன் வரதுக்குள்ள குளிக்கணும்னு சில பேர் நினைச்சாங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இந்த குரு பெயர்ச்சி நாள்களிலே இந்த ஒரு 1 இயர் பீரியட்ல அவர் வந்து சிம்மத்துக்கு போனாலும் போட்டோம், அதிசாரம் ஆயிட்டு போட்டோம், அங்கேயே வந்து வக்கரமாயிக்கிட்டோம், அதெல்லாம் பற்றி பிரச்சனை பண்ணல, பிரச்சனையே வேண்டாம், நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நாம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோமா, அந்த டைம்ல நம்ம நாடி சுத்தி செய்கிறோமா அல்லது வந்து பிராணாயாமம் செய்கிறோமா, இது வந்து இந்த டைம்ல நீங்க ஏதாவது விஷுவலைசேஷன் செய்கிறீங்களா? பிரம்ம முகூர்த்த காலம் என்பது குருவுடைய காலம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. சமுத்திர முகூர்த்தமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னால் 3 மணிக்கே எழுந்து பண்ணக்கூடாது. கரெக்டாக பிரம்ம முகூர்த்த டைமா அந்த 48 மினிட்ஸ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதில் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா, பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ லால் கிதாப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயே ஒரு பரிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஃபோக் ரெமெடி கூட, நாட்டுப்புற இதுன்னு சொல்லுவோம். அப்போ மூக்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா குருவை கொடுக்கக்கூடியது. உடல் விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா குரு கெட்டு போயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாண்டிஸ் வரும். அதே மாதிரி திடீர்னு உடம்பு ஃபேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேட் அதிகமாகும். கொஞ்சம் குண்டடிக்கிறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு கெட்டு போகிறதுன்னு இல்லை, நல்லா இருந்தாலுமே கூட குண்டடிப்பாங்க, கொஞ்சம் கொழுன்னு இருக்காங்க அம்மாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள். துடை பகுதிகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து குருவை குறிக்கக்கூடியது. மூக்கு பகுதி அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது. இது மாதிரி நமக்கு வந்து வியாதி அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் வந்து திடீர்னு வந்து ஷூட்டப் ஆகுது, அதெல்லாம் கூட குரு கெட்டு போயிருந்தா வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிக்கலாம். லிவருங்கிறது நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாகவே குரு அதில் இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மூக்கு பகுதி அப்படின்றதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயாவது வெளியில் முக்கியமான வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் மூக்கை க்ளீன் பண்ணிட்டு போக சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ அந்த மூக்கை க்ளீன் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஆக்சுவலாக இப்போ வந்து இதெல்லாம் மூக்கை க்ளீன் பண்ணிட்டு போகணும், மூக்கு க்ளீன் பண்ணிட்டு போகணும் வந்துடுது. என்ன விஷயம்னா, மூக்கை க்ளீன் பண்ணிட்டு போனோம்னா மூக்கு அடைப்பு இல்லாமல் போக வேண்டும் என்ற அர்த்தம். மூக்கு அடைச்சிருக்கு, மியூக்கஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா உள்ளுக்குள்ள குரு உட்காந்துருக்காருன்னு அர்த்தம்.
கபம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் என்றால் நம்ம சந்திரனை மட்டும் எடுத்துக்கூடாது, குரு மெயினாக இப்போ அதில் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அப்போ மியூக்கஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ குரு அங்கே வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாரு, மூக்குக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னா அப்போ சைனஸ் ட்ரபிள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மியூக்கஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ குருவோடைய விஷயம். அப்போது ஆவி பிடிக்கிறது, மஞ்சள் போட்டு ஆவி பிடிக்கிறது எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு குரு இந்த மூக்கு கிளீனாக இருக்குது, பிராணாயாமம் பிரெத்து கிளீனாக இருக்குது, அதே மாதிரி மூளை கிளீனாக இருக்கனாலே குரு வந்து நமக்கு எல்லா விதத்துலையும் அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சாதான் உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்கள் அதை கடத்துவீர்கள். அதனால தான் நான் வந்து இவ்வளவு டீட்டெயிலாக உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. சரியா? நீங்கள் சும்மா இதை ஒரு கேட்டுட்டு ஏதோ ஒரு டெய்லி செய்கிற ஒரு ரிச்சுவல் மாதிரி நீங்கள் நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. இது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைகள் பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து கடத்த வேண்டும். அப்படி கடத்தினீர்கள் என்றால் தான் உங்கள் சந்ததியுமே எல்லா விதத்திலுமே நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதுங்கிறது தானம். இந்த தானம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்த டைமில் எப்படிலாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து பூரட்டாதியில் தானம் பண்ணலாம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம், விசாக நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம், பூரட்டாதியில் தானம் பண்ணலாம், வியாழக்கிழமையில் தானம் பண்ணலாம். அதாவது பர்டிகுலராக நான் வந்து ஒரு சங்கல்பமாக தான் நான் தானம் பண்ண போகிறேன், நான் ஒரு தானம் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், அப்படி தான் நான் தானம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி டேஸில் வந்து எலுமிச்சை சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் எலுமிச்சை கனி, மாம்பழம், பப்பாளி, மெயினாக இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த ஹோமம் இருக்கு இல்லையா, இந்த ஹோமம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வரக்கூடிய அன்பர்கள் சுவாமிக்கு வைக்கணும்னா நீங்கள் ஏதாவது மாம்பழமோ பப்பாளி பழமோ எடுத்துகிட்டு வரலாம், வாழைப்பழம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வாழைப்பழம் நாங்களே நிறைய வச்சுருக்கோம், நீங்களும் ஏகப்பட்ட வாழைப்பழத்தை வாங்கி வந்து குடிச்சிட்டிங்கன்னா அங்கே யானை இல்லை சாப்பிட. ஸோ அதனால் மாம்பழம், பப்பாளி பழம் அது மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுவுமே உங்களுக்கு வந்து குரு பிரீதி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சியில் யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கொண்டு வரலாம். நெய் கொண்டு வருது அட்டகாசமான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். டைரெக்டாக வரவங்க சுத்தமான நெய், நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு நெய்யோ மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தால் நாம் திருப்பி கொடுத்துடுவோம். இதை தான் நம்ம 17 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்டயே நம்ம கையில் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவோம். நான் காரணம் என்னன்னா, நம்ம ஹோமத்துக்கு இது அந்த டைம்ல இருந்தே நம்ம ஸ்டவ்வை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சூடு பண்ணி வைப்போம். இந்த நெருப்பில் சூடை இதை காமிச்சு ஆட்டிட்டு உள்ளே கொட்டுவாங்களே, அந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட என்றைக்குமே நடந்தது கிடையாது. அதனால ப்ராப்பராக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர முடியும்னா அது மாதிரி வாங்கிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம்லலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம தானம் பண்ணுறதுன்னா நீங்கள் வெளியில் யாருக்கு வேணாலுமே தானம் பண்ணலாம். சரியா? ஏதாவது ஒரு சிவன் கோயிலையோ நாராயணர் கோயிலையோ இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு வந்து வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம். இந்த மஞ்சள் வேஷ்டி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு இல்லையா, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, இப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர். அவங்க வந்து அவங்களுடைய நாபி பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை குழச்சி வச்சுக்கலாம். இந்த டைமில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போகுது பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே நிறைய குழந்தை பிறக்கும். மஞ்சளை குழச்சி வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய நாபியில் வச்சுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நெற்றியில் வைத்துக் கொள்வதும் அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி குருவை குறிக்கக்கூடிய பகுதின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பகுதியுமே அப்படிதான். அதனால இது வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு எல்லா விதத்திலையும் வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரியாக நம்ம சொல்லலாம். கல்யாணம் ஆகாதவர்கள், குருபலன் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சளை போட்டு குளிச்சுட்டு வரலாம். மஞ்சள் தேய்ச்சி குளின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுக்கு காரணமே இதுதான். மெயினாக வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள், வேற ஏதாவது கிருமிகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். இதுக்குமே பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரிங்க, அந்த வாழைப்பழத்தை நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யானைகளுக்கு கொடுக்கலாம். காலில் செருப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதாவது குருவை பலப்படுத்துகிற பேர் வழின்னு சொல்லிட்டு யாராவது யானையோட முடி எல்லாத்தையும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி யார்ட்டையாவது அந்த நீங்கள் போகிற நேரத்துலலாம் அதெல்லாம் பிச்சு கொடுக்க சொல்லியோ அது மாதிரிலாம் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது நோன் சோர்சஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி சோர்சஸில் போட்டு பண்ணிக்கலாம். பட் அதனால மட்டும் உங்களுக்கு பலன் வர போகிறதில்ல. அதில் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு வர பலனை வந்து அந்த யானையுடைய சமீபத்திலே அந்த யானையோட எனர்ஜி உங்களுக்கு அந்த சுவாசத்திலிருந்து அந்த நியர்பை எனர்ஜிஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்வீகரிக்கணும்னா, யானை பக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய கோயில்களுக்கு போக முடியுதோ அந்த கோயில்களுக்கு பக்கத்தில் யானை இருக்கும். அந்த யானை நமக்கு வந்து கொஞ்சம் பவ்யமாக தான் இருக்கும். பெரும்பாலான யானைகள் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா அது மாதிரி நின்னாலும் சரி, யானையை நோக்கி நீங்கள் வந்து தியானித்தாலுமே சரி, யானையை விஷுவலைஸ் பண்ணாலும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்னு வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து கடைசியாக இல்லை, இன்னும் 2 பதிவு இருக்கு. சிவலிங்கத்துக்கு வந்து வெண்ணெய், நீங்கள் எங்கேயாவது வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் வெண்ணெயை வாங்கி நம்ம ஆஞ்சநேயர் கொடுப்போம்ல, அது மாதிரி வெண்ணெயை வாங்கி அபிஷேகம் பண்ணும்போது தேய்ச்சி விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சிவலிங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா
பஞ்சாமிர்தம், சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் எப்போ செய்யலாம்னா புஷ்ய நட்சத்திரத்திலையும் புனர்வசு நட்சத்திரத்திலையுமே நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பொருட்களோ அல்லது பஞ்சாமிர்தமேவோ உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து பணம் மட்டும் கிடையாது, தங்கமுமே உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடிய ஒரு பலனை தரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மருந்து கொடுக்கறது குருவை பலப்படுத்துவதற்கு எல்லா விதத்திலையும் உதவும். அதில் நம்ம வந்து வெஸ்டர்ன் மெடிசன் இல்லாமல் நம்ம நாட்டு மருந்துகளை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் இப்போ நிலைமை அந்த மாதிரி பெரிய அளவில் இல்லை. அது அப்படி நம்ம கொடுக்கறதுனா என்ன கொடுக்கலாம், நம்ம வந்து அஸ்வகந்தா கொடுக்கலாம். யாருக்காவது அஸ்வகந்தாலாம் நீங்கள் ஆயுர்வேத கடையில் இந்த ஆயுர்வேதி சாலை மாதிரி இருக்கக்கூடிய கடைகளில் ஏதாவது நல்ல ப்ராப்பராக இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி அதை வந்து உடம்பு பலத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த குடிசைகள் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நோஞ்சானா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட கொடுத்து டெய்லி அஸ்வகந்தா குடின்னு இந்த மாதிரி குடிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை புவர் பீப்புளாக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம வந்து கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப தவிக்கிறாங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மெடிசனும் வாங்க முடியாமல் இருக்காங்கன்னா டயபெட்டிக் மெடிசன் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒர்க் ஆகுதுன்னா என்ன ஒர்க் ஆகும், நம்ம வந்து குரு பிரீதி அப்படின்றது தான் ஒர்க் ஆகும் நம்ம சொல்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு மந்திரம் பல கோடி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் சொல்றது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாம். மஞ்சள் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 12 நாள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒவ்வொன்றா ஒரு முன்னால் வந்து வாழை இலை வச்சுக்கணும். வாழை இலை தான், வெத்தலை கிடையாது. வாழை இலை கொஞ்சம் வச்சுக்கிறீங்க. இது ஒரு பிளேட்டில் தனியாக இருக்கிற பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதையுமே வாழை இலை வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கிறீங்க. காலையில் நேரத்தில் நான் பிரம்ம முகூர்த்தம் சொன்னேன் பாருங்க, அந்த டைமில் இது செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டைமில் செய்யுங்க. எடுத்துட்டு இதை வந்து உங்களுடைய இந்த குரு விரலும் உங்களுடைய தம்பும் இது ரெண்டும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. சிவனை நினைத்து பிரார்த்திக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாலேயே வந்து 12 நாளில் ஃபர்ஸ்ட் நாளில் வந்து பார்த்தோன்னா கணபதியிடம் வந்து இது எந்த தடையும் இல்லாமல் 12 நாளும் கழியுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெண்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே இதை செய்யலாம். தட் இஸ் கீழே வந்து ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க. இதை நான் வந்து கொரோனா டைம்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேட் தரையில் உட்காராதீங்கன்னு. ஸோ இதை எடுத்து போட்டுட்டு அது வந்து ஓம் புஷ்யநாதாய நமக ஒரு தடவை, ஓம் புஷ்யநாதாய நமக, ஓம் புஷ்யநாதாய நமக எவ்வளோ தூரம் முடியுமோ. இல்லை கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து மஞ்சள் எடுக்க முடியும்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள். அதில் வந்து உங்களோட விரலை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 120 தடவை சொல்கிறீங்க. என்ன, ஒரு 120 டைம்ஸ் ஓம் புஷ்யநாதாய நமக, ஓம் புஷ்யநாதாய நமக என்ற மந்திரத்தினை 120 முறை சொல்கிறீர்கள். 120 முறை சொல்கிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. அது அப்படியே வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து கை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து விரல் படுறது நல்லது. இல்லை இன்னும் வந்து அது சேம் பவர் வேணும்னா ஒரு தர்பை எடுத்துக்கோங்க. அந்த தர்பையை வச்சு அதில் வந்து நீங்கள் ரவுண்டாக வட்டம் போட்டுகிட்டே இருக்கலாம். அது மாதிரி போட்டுட்டு தர்பையை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் அப்படியே எடுத்து தனியாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நெற்றிக்கிட்டு கொள்ளுங்கள். ஆரத்தி எல்லாம் முடிஞ்சு நெய்வேத்தியம் காட்டினதுக்கப்புறம் உங்கள் நெற்றிக்கிட்டுக்கோங்க. உங்களுடைய நாபி குழியில் வச்சுக்கோங்க. உங்கள் தொண்டை குழியில் முதல்ல வச்சு நெற்றி, தொண்டை குழி, நாபி குழி இது 3லையும் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. 12 நாள் இதையே பண்ணுங்க. 12 நாள் பண்ணிட்டு 13 நாள்லேருந்து அதை ஒரு தடவை எடுத்து இந்த மந்திரத்தினை ஒரு 12 முறை கூறி நீங்கள் வைத்து கொண்டு போனீர்கள் என்றால் எந்த நேரத்தாலும் அத்தனை விஷயமும் உங்களுக்கு வெற்றி அடையும். அது மட்டுமல்ல, பணம் அப்படிங்கிறது கிராஜுவலாக உங்களுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வரணுமோ அந்த விஷயம் வரக்கூடிய வேண்டிய பணம் எல்லாம் வர்றது அப்படின்றது உங்களுடைய ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து 10 ரூபா 100 ரூபா ஆகிறது, 1000 ரூபா ஆகிறது, அல்லது 1 லட்சம் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பன்முகமாக பெருகக்கூடிய ஒரு விஷயமாகவுமே உங்களுடைய செல்வம் அப்படின்றது கண்டிப்பான முறையிலே இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் அனைவருக்குமே அனைத்து விதமான செல்வங்களை அள்ளித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமசிவாய.